ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் குஷியா இருக்கேன், டபுள் குஷியில இருக்கேன். ஓகே. பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? அடுத்தது அதுதான். அப்பாவுக்கு சமமா ஆகணும், அப்படி அப்படி சமமா ஆக்குறதுக்கு தான் இன்னைக்கு முரளி சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, உங்களை நான் எனக்கு சமமா மாத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கணும். பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லி வச்சிருக்காங்க? பக்தி மார்க்கத்துல தெரியல, நீங்க சொல்லுங்க. பக்தி மார்க்கத்துல அவருக்கு சமமா ஆகணும் அப்படின்னு ரொம்ப போராடி வந்திருக்காங்க இல்லையா? லீனம் ஆகணும், ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிடணும், அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அப்படிலாம் ஆக முடியாது, உங்களை நான் எனக்கு சமமா மாத்த வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சமம்னா அவரு பரமாத்மா, அவரை போல நான் உங்களை, என்ன போல நான் உங்களை அப்படி விதேகி ஆக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. நான் தேகம் இல்லாத தந்தையா இருக்கேன், இப்ப நான் உங்களை என்ன போல தேகம் இல்லாதவர்களா மாத்த வந்திருக்கேன். நீங்க தேகதாரிகளா இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் தேகதாரிகளா இருக்கலாம், நம்மள இப்ப விதேகி ஆக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா. நீங்க முரளி பார்க்கலாம் பிரதர். 16/8/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன் சுபாபா சொல்றாரு ஓம் சாந்தி சொல்லி. பாப்தாதா இப்ப சுபாபா சொல்ற, இனிமையான குழந்தைகளே, விதேகி அதாவது சரீரமற்ற தந்தையாகிய நான் தேகதாரியாகிய உங்களை விதேகி ஆக்குவதற்காக படிப்பு கற்றுத் தருகிறேன். இது புது விஷயம், இதை குழந்தைகள் மட்டும் புரிந்து கொள்கிறார்கள். கேள்வி கேட்கிறார் அப்பா. சுபாபா கேட்கிறார், பாபாவுக்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் புரிய வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்படுகிறது? பதில், ஏனென்றால் குழந்தைகள் அடிக்கடி மறந்து போகிறார்கள். ஒரு சில குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா அதே விஷயத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார் என்று. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் அதே விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா நீங்க மறந்து போறீங்க, உங்களுக்கு மாயாவோட புயல் தொந்தரவு செய்கிறது. நான் தினந்தோறும் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் நீங்கள் மாயாவின் புயல்களால் தோற்று போய் விடுவீர்கள். இதுவரையிலும் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகவே இல்லை. எப்போது சதோ பிரதானம் ஆவீர்களோ அப்போது நான் சொல்வதை நிறுத்தி விடுவேன். அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்றாருன்றத சொல்லுங்க. தேகம் இல்லாத தந்தை ஆத்மாவா இருக்காரு அவரு. அவருக்கும் மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்கு, நம்மளுக்கும் மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்குது. மனம் புத்தி சம்ஸ்காரம் சேர்ந்ததுதான் ஆத்மான்னு சொல்றோம். நமக்கு இந்த சாக்கார உலகத்துல பாராட்டு பண்றதுனால நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கு. அவரு இந்த சாக்கார உலகத்துல அவருக்கு பாராட்டு பண்றதுக்கு சரீரம் கிடைக்கல, அதனால எப்பவும் ஆத்ம ரூபத்திலே இருக்காரு. இப்ப குழந்தைங்களான நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, எனக்கு என்ன போல நீங்களும் நிராகார ஆத்மாவா மாறினா நீங்க அந்த நிராகார உலகத்துக்கு போக முடியும். அங்க இந்த சரீரத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால என்ன போல நான் உங்களை மாத்த வந்திருக்கேன், இந்த விஷயத்த குழந்தைகளான நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. கேள்வி பதில்ல தந்தை சொன்னதையே என் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க குழந்தைங்க. எப்பவும் என்ன சொல்றாரு அப்பா? ஆத்மாவாகுங்க, 84 பிறவி சக்கரத்தை சுத்துங்க, சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க, தூய்மையாகணும், நீங்க பதித்தமா ஆயிட்டீங்க, தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க, தூய்மையாகணும், இப்படி சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காரு, வேற ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்னு குழந்தைங்க கேக்குறாங்களாம். தந்தையும் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு தினமும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது, நீங்க ஆத்மாவா இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த சாக்கார உலகத்துல, இந்த கலியுகத்துல மாயாவின் புயல் அதிகமா இருக்குது. அப்ப இந்த மாயாவின் புயல்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நான் உங்களை டெய்லி எச்சரிக்கை செய்ய வேண்டியதா இருக்குது. நான் எவ்வளவு தூரத்துக்கு நான் எச்சரிக்கை செய்தாலும் உங்களால இன்னும் சத்துவ பிரதான நிலையை அடைய முடியல. நீங்க எப்ப சத்துவ பிரதான நிலையை அடையிறீங்களோ அப்ப நானும் சொல்றதை நிறுத்திடுவேன் அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி சொல்லி சுபாபா சொல்றாரு. சுபாபா பேசுறாரு, இது விசித்திரமான அனைத்திலிருந்தும் வேறுபட்ட ஆன்மீக படிப்பு என்று இது சொல்லப்படுகிறது. புதிய உலகமாகிய சத்தியுகத்தில் தேகதாரிகள் தான், சத்தியுகத்தில் இருக்கிறது புதிய உலகம், அதிலும் தேகதாரிகள் தான் ஒருவர் மற்றவருக்கு படிப்பு கற்று தருகின்றனர். அங்கேயும் படிப்பு நடக்குதுன்றார் பாபா. ஞானத்தை அனைவருமே கற்றுத் தருகிறார்கள், இங்கேயும் கற்றுத் தருகிறார்கள். அவை அனைத்தும் தேகதாரிகள் ஒருவர் மற்றவருக்கு கற்றுத் தருகிறார்கள். விதேகியான தந்தை அல்லது ஆன்மீக தந்தை அவர்களுக்கு கற்றுத் தருகிறார் என்று ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. சாஸ்திரங்களிலும் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதப்பட்டிருக்கிறது.
அவரும் சரீரதாரி ஆகிவிடுகிறார். இந்த புதிய விஷயத்தை கேட்டு குழம்பி விடுகிறார்கள். உங்களிலும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான் புரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஆன்மீக தந்தை தான் ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு கற்று தருகிறார். இது புதிய விஷயமாகும். இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் பாபா அவரே சொல்கிறார். இவர் அதாவது யார் மூலியமானா பிரம்மா மூலமாக நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறேன். ஞான கடல், சாந்தி கடல், அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர்தான். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? பார்ப்பதற்கு எதுவுமே தென்படுவது இல்லை. ஆத்மா தான் இங்கு முக்கியமானது மற்றும் அது அழியாதது. சரீரம் அழியக்கூடியது. இப்போது அந்த அழியாத ஆத்மா அமர்ந்து கற்று தருகிறது. நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள். இவரோ சாகாரத்தில் இருக்கிறார். ஆனால் இதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை தேகதாரி யாரும் தருவது கிடையாது. ஞானத்தை தருபவர் சுயம் தந்தை விதேகியாக எப்படி தருகிறார், இதையும் நீங்கள் தான் அறிவீர்கள். மனிதர்களோ இதை புரிந்து கொள்வதே கிடையாது. ரொம்ப கஷ்டம்ன்றாரு. இது நிச்சயம் செய்வதற்காக எவ்வளவு நீங்கள் மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்களோ நிராகாரருக்கு, உருவமற்றவருக்கு பெயர், வடிவம், தேசம், காலம் எதுவும் கிடையாது என சாஸ்திரத்தில் சொல்லிவிடுகிறார்கள். தந்தை தானே படிப்பு சொல்லி இப்பொழுது தருகிறார் என்பது அவரே சொல்கிறார். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்று அவரை நீங்கள் பார்க்க இயலாது. அவர் சொல்கிறார் தந்தை, ஆனால் பார்க்க இயலாது. அவரை பார்க்க முடியாது. அவர் விதேகியானவர் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறார்கள். ஞானம், ஆனந்தம், அன்பு கடலாக இருப்பவர். அவர் எப்படி படிப்பு சொல்லி தருவார்? பாபா அவரே தானே புரிய வைக்கிறார். நான் எப்படி வருகிறேன், யாருடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன்? நான் ஒன்றும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுப்பது கிடையாது. நான் ஒருபோதும் மனிதராகவோ தேவதையாகவோ ஆவதும் இல்லை. தேவதைகளும் சரீரத்தை தான் எடுத்து வருகிறார்கள். நான் எப்போதுமே அசரீரியாகத்தான் இருக்கிறேன். எனக்குத்தான் டிராமாவில் இந்த பாகம் இருக்கிறது. நான் ஒருபோதும் புனர்ஜென்மத்தில் வருவது கிடையாது. அதான் பிறப்பிறப்புல வருவதில்லை, வரமாட்டேன்றார் பாபா. அவர்களோ கிருஷ்ண பகவான் வாக்கு என புரிந்து கொள்கிறார்கள். இது சொல்றது கிருஷ்ண பகவான்னு சொல்றாங்க. பக்தி மார்க்கத்தில் ரதத்தையும் எப்படி அமர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள். ரதத்தை பாபா கேட்கிறார், குழந்தைகளே நீங்கள் குழப்பம் அடையவில்லையா? குழப்பம் அடையவில்லையே, எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பாபாவிடம் புரிந்து கொள்ளுங்கள். பாபா கேட்காமலே அனைத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இப்பொழுது இருக்கிறார். நீங்கள் எதையும் கேட்க தேவையே இல்லை. நான் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் அவதாரம் எடுக்கிறேன். எனது ஜென்மம் கூட அற்புதமானது. குழந்தையாகிய உங்களுக்கும் ஆச்சரியம் ஏற்படுகிறது அல்லவா? எவ்வளவு பெரியதிலும் பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைய வைக்கிறார் பாபா செய்கிறார். மிகவும் பெரியதிலும் பெரிய உலகத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். அற்புதமான விஷயம் இல்லையா? ஹே ஆத்மாக்களே, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுடைய சேவையில் நான் வருகிறேன். அரை கல்பமா நீங்கள் அழைத்து வந்தீர்கள். ஹே பாபா, ஹே பதித்த பாவனா வாருங்கள் என்று. கிருஷ்ணரை யாரும் பதித்த பாவனா என அழைக்க முடியாது. பதித்த பாவனா என்று பரமபிதா பரமாத்மாவைத்தான் சொல்லப்படுகிறது. ஆக பாபாவும் கூட தூய்மையற்றவர்களை இப்போது தூய்மையாக்குவதற்காக வர வேண்டியிருக்கிறது. அதனால் சொல்லப்படுகிறது, அவர் அகால மூரத், அழியாதவர், சத்தியமானவர். சத்தியமான பாபா அகால மூரத், சத்தியமான ஆசிரியர் அகால மூரத், சத்தியமான குரு என்று சீக்கியர்கள் மிக நல்ல ஸ்லோகன் எழுதி வைத்துள்ளார்கள். மனிதரில் இருந்து தேவதையாக ஆக்குவதில் பகவானுக்கு அதிகம் தாமதமாவது கிடையாது. எப்போது மனிதரை தேவதையாக ஆக்குகிறார்? அவர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். இதில் உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? மன்மனா பவ என்று சொல்கிறார். அதன் அர்த்தத்தை புரியவும் வைக்கிறார். வேறு யாரும் இந்த மாதிரி அர்த்தத்தை புரிய வைப்பது கிடையாது. உங்களுக்கு சத்குரு அகால மூரத் அமர்ந்து இந்த தேகத்தின் மூலம் இப்பொழுது புரிய வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது தன்னை ஆத்துமா என உணருங்கள் என்று. ஆக இதை உணர வேண்டும். உலகத்தின் எஜமானராக்க பாபா வர வேண்டி இருக்கிறது. குழந்தையாக உங்களுடைய சேவையில் அவர் இப்பொழுது புரிய வைக்கிறார். ஹே ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமா இருந்தீங்க, பிறகு தமோ பிரதானமா ஆயிட்டீங்க. இந்த சிருஷ்டி சக்கரம் இப்படிதான் சுற்றி கொண்டே இருக்கிறது இல்லையா? தூய்மையான உலகம் இந்த தேவதைகளுடையது. அவை அனைத்தும் எங்கே போய்விட்டது? எங்கே சென்றது?
இது யாருக்குமே தெரியவே தெரியாது. அனைவரும் குழம்பி போயிருக்கிறார்கள். பாபா வந்து உங்களை புத்திசாலியாக ஆக்குகிறார். குழந்தைகளே, நான் ஒரு முறை மட்டும்தான் வருகிறேன். தூய்மையான உலகத்துக்கு நான் ஏன் வர வேண்டும்? அங்கு காளான் வரவே முடியாது. பாபா காலனுக்கெல்லாம் மேலான காலன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டனும். சொல்லுங்க பிரதர். ஆமா, தேகம், அந்த தேகதாரிகள் இந்த உலகத்துல எப்படி பாடம் கற்பிக்கிறாங்களோ அது போல எல்லாரும் தேகதாரிகளா இருக்காங்க. தேகதாரிகள் தான் பாடம் கற்பிக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, நிராகார தந்தை வந்து இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை ஆதாரம் எடுத்து பாடம் கற்பிக்கிறேன். உங்களை எனக்கு சமமா விதைகி ஆக்க வந்திருக்கேன். விதைகியான தந்தை, தேகமில்லாத தந்தை, தேகமுள்ளவர்களுக்கு பாடம் நடத்துறேன். இந்த விஷயத்தை குழந்தைகள் தான் புரிஞ்சுக்க முடியும். இவரைத்தான் ஞான கடல், சுகக்கடல், சாந்தி கடல், ஆனந்த கடல்னா பாடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பரமாத்மா பத்தின விஷயங்களை இந்த சாஸ்திரத்துல எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா, கர்ப்பத்துல ஜென்மம் எடுக்காதவர் அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவரை சர்வ வியாபின்னு சொல்லி வச்சிருக்காங்க. 2 விதமா சொல்லிட்டாங்க. அதத்தான் நான் யாருடைய கர்ப்பத்திலையும் ஜென்மம் எடுக்கிறதுல, இருந்தாலும் இவர் உடம்ப ஆதாரம் எடுத்து குழந்தைகளானவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து தேகதாரி, அவரை வந்து பரமாத்மான்னு சொல்ல முடியாது. பரமாத்மாவான ஒருத்தர் இந்த சிவ பரமாத்மா தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஓகேங்க பிரதர். மீதி எல்லாம் ஈஸியா பாபா அப்படி புரியுற மாதிரியே இருக்குல்ல பிரதர், ஒன்னும் சொல்றதுக்கு. ஓகே, பாபா சொல்றாரு இந்த உலகத்துக்கு நான் ஏன் இப்போ வர வேண்டும் சங்கம யுகத்தில் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா பாபா வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களை புதிய உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அதனால சொல்றாரு, குழந்தைகளே, நான் ஒரு முறை மட்டும் வருகிறேன். தூய்மையான உலகத்துக்கு நான் ஏன் வர வேண்டும்? அங்கு காளான் வர முடியாது. பாபா காலனுக்கெல்லாம் மேலான காலன். சத்தியுகத்தில் வருவதற்கான தேவை இல்லை, தேவை கிடையாதுன்றாரு. அங்கே காலனும் வருவது கிடையாது. இவர் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் இப்பொழுது அழைத்து செல்ல வந்திருக்கிறார். குஷியோடு செல்கிறீர்கள் இல்லையா? ஆம் பாபா, நாங்கள் குஷியோடு செல்வதற்கு தயாரா இருக்கிறோம். அதனால் தான் உங்களை அழைத்திருக்கிறோம், அதனால் தான் அழைத்தோம் என்று இப்ப குழந்தைகள் சொல்கிறார்கள். இந்த தூய்மை இல்லாத உலகத்தில் இருந்து தூய்மையான உலகத்திற்கு சாந்தி தாம் வழியாக எங்களை அழைத்து செல்லுங்கள்னு குழந்தைகள் சொல்கிறார்கள். இந்த விஷயங்களை அடிக்கடி மறந்து விடாதீர்கள். ஆனால் விரோதியாகிய மாயா நின்று கொண்டிருக்கிறது. அடிக்கடி மறக்கடித்து விடுகிறது. மறந்து விடுகிறீர்கள். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றால் மாயாவும் சக்திவான். அதுவும் அரைக்கல்பமா உங்கள் மீது ராஜ்யம் செய்திருக்கிறது. மறக்கடித்து விடுகிறது. அதனால் பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. தினந்தோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் மாயா அதிக நஷ்டத்தை உண்டாக்கிவிடும். தூய்மை மற்றும் தூய்மையற்றதற்கு இடையிலான விளையாட்டு இப்போது நடக்கிறது. இப்போது பாபா சொல்கிறார், தனது நடத்தையை சீர்திருத்துவதற்காக தூய்மையாகுங்கள். காம விகாரத்தினால் எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது. பாபா சொல்கிறார், இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிறது. எனவே ஆத்மாவை மட்டும் பாருங்கள். இந்த ஸ்தூல கண்களால் பார்க்கவே பார்க்காதீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள். எப்படி விகாரத்தில் ஈடுபட முடியும்? நாம் அசரீரியாகத்தானே வந்தோம், மீண்டும் அப்படித்தானே போனோம் அப்படி கேட்கிறார். மீண்டும் அசரீரியாகி செல்ல வேண்டும். ஆத்மா சதோ பிரதானமாக வந்தது, சதோ பிரதானமாகி செல்ல வேண்டும். இனிமையான வீட்டுக்கு செல்ல வேண்டும். முக்கியமானது தூய்மையாகாமல் செல்ல முடியாது. தூய்மையினுடைய விஷயம் மனிதர்கள் சொல்கிறார்கள். தினமும் அதே விஷயங்களைத்தான் சொல்கிறார்கள் என்று. இதுவோ சரிதான். ஆனால் என்ன சொல்லி புரிய வைக்கப்படுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் இல்லையா? செய்வதற்கோ புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் அதன்படி யாரும் நடப்பதே இல்லை என்றால் நிச்சயமாக தினந்தோறும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. பாபா, நீங்கள் தினந்தோறும் புரிய வைப்பதை நாங்கள் நல்லபடியா புரிந்து கொண்டு விட்டோம் என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். இப்போது நாங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் கண்டிப்பா ஆகிவிடுவோம். நீங்கள் போகலாம் என்று யாரும் இது போல் சொல்வதே இல்லை. இது போல் சொல்கிறீர்களா என்ன? அதனால் பாபா தினந்தோறும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. விஷயமோ ஒன்றுதான், ஆனால் செய்வதில்லை இல்லையா? பாபாவை நினைவு செய்வதே இல்லை சொல்கிறார்கள். பாபா அடிக்கடி மறந்து போகிறோம் என்று நினைவுபடுத்துவதற்காக பாபா அடிக்கடி சொல்ல வேண்டி இருக்கிறது.
நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு இதையே சொல்லி புரிய வையுங்கள். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. ஆரம்பத்திலும் கடைசியிலும் இதே விஷயத்தை தான் பாபா சொல்கிறார். நினைவின் மூலம்தான் சதோ பிரதானமாக வேண்டும். தாங்களே எழுதுகிறார்கள், பாபா மாயாவின் புயல் மறக்கடித்து விடுகிறது. அப்படியானால் பாபா எச்சரிக்கை செய்ய வேண்டாமா? விட்டு விடலாமா? பாபாவுக்கு தெரியும் நம்பர் வார் புருஷார்த்தம் என்று எதுவரை சதோ பிரதானமாக ஆகவில்லையோ அதுவரை வீட்டுக்கு போகவே முடியாது. சண்டை போடும் தொடர்பு உள்ளது இல்லையா? எப்போது நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுச்சாரம் சதோ பிரதானமாக ஆகிறீர்களோ அப்போதுதான் சண்டை தொடங்கும். ஞானமோ ஒரு வினாடி. எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டீர்கள். இப்போது தூய்மை ஆகிவிட்டால் அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கும். புருஷார்த்தம் நல்லபடியாகத்தான் செய்ய வேண்டும். அநேகர் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. பாபாவை நினைவு செய்வதற்கான புத்தியும் வருவது இல்லை. இதற்கு முன் ஒருபோதும் இந்த படிப்பை படித்ததே இல்லை. முழு சக்கரத்திலும் நிராகார் தந்தையிடமிருந்து யாரும் படித்ததே இல்லை. இது புது விஷயம். பாபா சொல்கிறார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு வருகிறேன் உங்களை சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக. எதுவரை சதோ பிரதானமாக நீங்கள் ஆகவில்லையோ அதுவரை இந்த பதவியை அடைய முடியாது. எப்படி மற்ற படிப்புகள் ஃபெயில் ஆகிறார்களோ அது போல இதிலும் ஃபெயில் ஆகிறார்கள். சிவபாபாவை நினைவு செய்தால் என்ன ஆகும் என்பது எதுவும் தெரியாது. தந்தை இருக்கிறார் என்றால் தந்தையிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் ஆசையும் கிடைக்கும். பாபா ஒரு முறைதான் புரிய வைக்கிறார். அதன் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். நீங்கள் தேவதை ஆவீர்கள். பிறகு நம்பர் வார் அனைவரும் வருவார்கள் பாகத்தை நடிப்பதற்காக. இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்களின் புத்தியில் பதியாது. ஆகவே பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மானு மட்டும் உணர்ந்து தந்தை நினைவு செய்யுங்கள், போதும். சிவபாபா தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருப்பவர். சரீரத்தின் தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்கிறார். சிவபாபா நிராகாரமாக இருக்கிறார். அவரை நினைவு செய்து செய்து தூய்மையாகி சரீரத்தை விட்டு பிறகு பாபாவிடம் சென்று சேர வேண்டும். பாபா புரிய வைப்பதோ அநேகம். ஆனால் அனைவரும் ஒரே மாதிரி புரிந்து கொள்வது இல்லை. மாயா மறக்கடித்து விடுகிறது. இது யுத்த மைதானம் என சொல்லப்படுகிறது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். பாபா அமர்ந்து எவ்வளவு நன்றாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு விஷயங்களை நினைவுபடுத்துகிறார். முக்கியமாக என்னென்ன தவறுகள் நடைபெற்றுள்ளது அவற்றின் பட்டியலை தயார் செய்யுங்கள். 1, தந்தை சர்வவியாபி என்ற விஷயம். பகவான் சொல்கிறார், நான் சர்வவியாபி கிடையாது. சர்வவியாபி 5 விகாரங்கள். இது மிக பெரிய பிழையாகும். கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது. பரமபிதா பரமாத்மா சிவன். இந்த பிழைகளை திருத்தி கொண்டு விட்டால் நீங்கள் தேவதை ஆகி விடுவீர்கள். அதான் மாயா சர்வசக்திவானா இருக்குது. அரை கல்பம் மாயா உங்களை 2500 வருஷம் முழுமையா தேக உணர்வுக்கு அடிமையாக்கி உங்களை தமோ பிரதானமா ஆக்கிடுச்சு. தந்தை இப்ப மறுபடியும் உங்களை சத்துவ பிரதான நிலையை அடைகிறதுக்காக இந்த பாடம் கற்பிச்சுட்டு இருக்கேன். இதனாலதான் தினந்தோறும் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. தினந்தோறும் சொன்ன கருத்துக்களை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சத்துவ பிரதானம் ஆகணும். இன்னும் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம்? ராவண ராஜ்யத்துல மாயாவோடைய புயல் உங்களுக்கு அதிகமா ஏற்படுது. அந்த புயல்ல நீங்க அடிக்கடி தந்தைய மறந்துடுறீங்க, இல்ல தோல்வி அடைஞ்சிடுறீங்க. அதனாலதான் தினந்தோறும் தந்தை உங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை செய்ய வேண்டியதா இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த பேராகிராஃப் என்னன்னா, தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆகணும். ஆனா மாயை உங்களை சத்துவ பிரதானமா ஆக வர்றது இல்லை. அதனாலதான் தினந்தோறும் தந்தை இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அரைக்கல்பம் மாயாவும் அப்பா எப்படி ஒரு சர்வசக்திவானா இருக்காரோ, எப்படி இந்த தமோ பிரதான நிலையில இருந்து சத்துவ பிரதானமா ஆக்குறாரோ, அதே போல மாயாவும் சத்துவ பிரதான நிலையில இருந்தவங்களை தமோ பிரதான நிலைக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருச்சு. அப்ப இந்த விஷயத்த தந்தை ஒவ்வொரு 5000 வருஷமும் இந்த சங்கம யுகத்துல புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. எந்த சங்கம யுகத்துல கலியுகமும் சத்தியுகமும் எங்க சேருமோ அந்த சங்கம யுகத்துல தந்தை இந்த விஷயங்களை புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் இங்க புரிய வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, இந்த ராவண ராஜ்யம் முடிஞ்சாச்சு. இங்க முழு உலகமும் விநாசமாக போகுது. விநாசமானதுக்கு அப்புறம் சரீரம் அழிஞ்சு போயிடும். ஆத்மாக்கள் எல்லாரும் ஒண்ணு நிராகார உலகத்துக்கு போகணும், அப்புறம் ராமத்துக்கு அங்க சத்தியுகத்துக்கு வந்தாகணும். சத்தியுகத்துக்கு போனாலும் சரி, இல்லாட்டினா சாந்தி தமம் போறதுனாலும் சரி,
ரெண்டுமே தூய்மையான உலகம். நீங்க தூய்மையாகாம அந்த பக்கம் போக முடியாது. அதனாலதான் தினந்தோறும் தந்தை வந்து நீங்க தூய்மையாகணும், சத்துவ பிரதான நிலையை அடையணும். அடைஞ்சாதான் உங்களால பரந்தாமத்துக்கும் இந்த சத்தியுகத்துக்கும் போக முடியும். அதனாலதான் இந்த விஷயத்த அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு? நிராகார தந்தை தனக்கு சமமா மாத்த வந்திருக்காரு. அவர் தான் இவ்வளவு பாடத்தையும் கற்பிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். கீதையின் பகவான் பத்தி சொல்றாரு பிரதர், சர்வ வியாபி. ஆமா, கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா தேகதாரியா இருக்காரு அவரு. அவர் ஒரு தாய் கர்ப்பத்துல வந்து ஜென்மம் எடுத்திருக்காரு. தேகம் கிடைச்சிருக்கு இல்லையா அவருக்கு. யோக பலத்தாலேயே சரீரம் கிடைச்சிருக்குனாலும் சரீரம் எடுத்திருக்காரு இல்லையா. சரீரம் எடுத்தவர்களை எல்லாம் யாரையும் பகவான் பூஜை செய்யக்கூடாது, செய்யறது தவறு அப்படிங்கறத சொல்றாரு. நிராகார தந்தை அவர் ஒருத்தர் தான் பூஜைக்குரியவர் அப்படிங்கறத புரிய வைக்கிறார் அப்ப அந்த விஷயத்துல. ஓகேங்கிறது பாபா தான் சொல்றாரு. மனிதர்களை ஆமா, தமோ பிரதான நிலைங்கிறது சாதாரண மனிதர்களை போல ஆயிட்டீங்க. மனிதர்களை நான் தேவதையை ஆக்க வந்திருக்கேன். மனிதர்கள்ல இருந்து தேவதை ஆகணும்னா அதுக்குன்னு சில அந்த கால அளவு இருக்கு இல்லையா. ஒண்ணு இன்னொன்னா மாத்துறதுக்கு ஒரு கால அளவு வேணும் இல்லையா. அதுக்குதான் இந்த சங்கம யுகத்தை உருவாக்கி இந்த இடத்துல பாடத்தை கற்பிச்சு உங்களுக்கு புத்திக்கு ஞானத்தை கொடுத்து அந்த புத்தியினுடைய ஞானத்தின் அடிப்படையில தான் உங்களை இப்படி மனிதர்கள் இருந்து தேவதைகளா மாத்துறேன். தாழ்ந்த நடத்தையுடைய உங்களை உயர்ந்த நடத்தையுடைய தேவதைகளா மாத்துறேன். இந்த நடத்தையை திருத்துறதுக்கு தான் இவ்வளவு காலம் ஆகுது. இந்த நடத்தையை திருத்துறதுல முக்கியமான ஒரு விஷயம் எதுனா உங்களுடைய அந்த ஆத்ம உணர்வும் ஆத்ம பயிற்சியும் தான். நீங்க எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுல இருந்து தந்தையை நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நடத்தையும் திருந்தும் அப்படிங்கிறாரு. நடத்தை திருந்தணும்னா தந்தையை நினைவு செய்யணும். முதல்ல நம்மள ஆத்மான்னு உணரணும். நம்மள தேகம்னு உணர்ந்திருந்தாலே நம்ம தேக உணர்வுக்கே அடிமையாகும். 5 விகாரங்கள் இருக்கு இல்லையா. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுக்கே நம்ம அடிமையாகிட்டே இருப்போம். அதனாலதான் தேகம்னு உணராதீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியறது தேகம் தான் தெரியுது. அதனாலதான் அப்பா சொல்றாரு தேகத்தை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க அப்படின்னு. ஆத்மாவை பார்த்து ஆத்மாவுடைய உண்மையான குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வர சத்தியுகத்துல தேவதைகள் எந்த மாதிரி நடத்தை உடையவர்களா இருந்தாங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கும் போதுதான் நாம இப்பவே அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்கணும். அந்த உயர்ந்த நடத்தைய இப்ப இந்த சங்கம யுகத்திலே வெளிப்படுத்தும் போதுதான் ஆத்மா அத பதிவை வச்சு சத்தியுகத்துல போய் அதனுடைய பலனை அனுபவம் செய்ய முடியுன்றதுக்காக அப்பா வந்து இவ்வளவு விஷயத்த புரிய வைக்கிறார். ஓகேங்க பிரதர். அடுத்து பாபா சொல்றாரு, எல்லா பிழைகளும் திருத்தி கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் தேவதையாகி விடுவீர்கள். ஆனால் அப்படி எந்த ஒரு குழந்தையும் இப்படி எழுதவே இல்லை. அதாவது நாங்கள் புரிய வைத்தோம், இந்த பிழைகளின் காரணத்தால் தான் பாரதம் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலையாகியுள்ளது. அதையும் சொல்ல வேண்டும். பகவான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும்? பகவான் ஒருவர். அவர்தான் மிக மேலான சுப்ரீம் தந்தை, மிக மேலான ஆசிரியர், மிக மேலான சத்குரு. எந்த ஒரு தேகதாரியும் சுப்ரீம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என சொல்லவே முடியாது. கிருஷ்ணரோ முழு சிருஷ்டியிலும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் தான். சிருஷ்டி சதோ பிரதானமாக இருக்கும்போது அவர் வருகிறார். பிறகு சதோவில் ராமர், பிறகு மற்ற தர்மத்தினர், நம்பர் வார். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, முழு சிருஷ்டியிலும் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் கிருஷ்ணர் சொல்றார். சிருஷ்டி சதோ பிரதானமாக இருக்கும்போது அவர் வருகிறார். பிறகு சதோவில் ராமர், பிறகு மற்ற தர்மத்தினர்கள் நம்பர் வார் வருகிறார்கள். இது என்னது அப்படின்னா சிஸ்டர், சத்துவம்னா சத்துவ பிரதானம் அப்படின்னா லட்சுமி நாராயணன் வாழ்ந்த அந்த சத்தியுகம் இருக்கு இல்லையா, அதுதான் சிருஷ்டி வந்து சத்துவ பிரதான நிலையில இருக்கும்போது கிருஷ்ணன் ராதை வராங்க, லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி அங்க நடக்குது. அதுவே சாதாரண சத்துவம் ஆகும் போது ராமருடைய ஆட்சி நடக்குது இல்லையா, ராம் சீதையினுடைய ஆட்சி திரேதாயுகத்தில் நடக்குது இல்லையா, அதுதான் அந்த ராம் சீதையினுடைய ஆட்சி அங்க நடக்குதுங்கிறத சாதாரண சத்துவம். அடுத்து துவாபர யுகத்துல வந்து மற்ற தர்மத்து ஆத்மாக்கள்லாம் வராங்க இல்லையா, அதனால மற்ற தர்மத்தெல்லாம் ஆத்மாக்கெல்லாம் வர இடம் இந்த துவாபர யுகம். இப்படி சத்துவ பிரதான நிலையில இருந்து சத்துவம் ஆச்சு, அப்புறம் ரஜோ நிலைக்கு வந்துச்சு. இந்த கலியுகம் அடுத்து தமோ நிலையை அடைஞ்சிருச்சு. இந்த தமோ நிலையில இப்ப தமோ பிரதானமா இருக்குது.
மறுபடியும் பாருங்க, இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படியே தான் சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அப்ப இது மறுபடியும் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதான நிலைக்கு நம்ம விரும்பாட்டினாலும் இந்த டிராமா மறுபடியும் சத்துவ பிரதான நிலை அடையதான் போகுது. அங்க போகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுதி உடையவரா மாறிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த நாடக சக்கரம் ஈக்குவலா சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப உங்களை வச்சுதான் நீங்க எப்படி உங்களை வச்சுதான் இந்த நாடக சக்கரமும் சுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் இந்த 4 யுகத்துல எப்படி நடந்து வந்திருக்கீங்க, எந்த பாதையில இப்படி நடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த முழு உலகத்தின் நாடக சக்கரத்தை சொல்லி புரிய வைக்கிறதா இந்த உலக நாடக சக்கரம், நம்மளுடைய சுயதர்சன சக்கரம். நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, 84 பிறவிகள் இப்படித்தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. இந்த சக்கரம் ஒரு ஸ்டாப் ஆகி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கலியுகம் அதோட நின்றுச்சு, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் ஆயிரும். ஆனா இந்த நாடகம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இது எல்லையற்ற நாடகமா இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையாப்பா. நிக்காம இந்த நாடகம் சுத்திட்டே இருக்குது. காலச்சக்கரம் காலத்துக்கு ஒரு அளவே இல்லை இல்லையா. இந்த உலகத்துல அந்த தன்மைகள் வேற மாறுது. இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப 4 காலங்கள் இருக்கு இல்லையா, வெயில் காலம், குளிர்காலம், மழை காலம், இலையுதிர் காலம், 4 காலம் இருக்குது இல்லையா. இது போல இப்ப பனிக்காலம் முடிஞ்ச உடனே அடுத்து வெயில் காலம் வரும் நமக்கு தெரியும் இல்லையா. வெயில் காலம் முடிஞ்சோடனே மழை காலம் வரும்னு தெரியும் இல்லையா. அது போல இந்த கலியுகம் முடிஞ்சா அடுத்து சத்துவ பிரதான உலகம் சத்தியுகம் வரப்போகுது. இங்க கலியுகத்துல அசுர குணங்கள் உடையவர்களா இருக்கும். 5 விகாரங்களுக்கு அடிமையானதுனால அசுர குணங்கள் உடையவர்களா இருக்கும். இப்படி அசுர குணங்கள்ல இருந்து அப்படி அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம் நிறைந்த தேவாத்மாக்கள் சத்துவ பிரதான நிலை அடையணும்னா இப்ப நீங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. இப்பவே தேவதைகளை போல நீங்க வாழுங்க அப்படிங்கிறாரு. அதுக்குதான் அந்த பாடம் கற்பிக்கிறாங்க. சக்கரம் சுத்தியாச்சு. அதுதான் இது ஆனா இயற்கையா நடந்துகிட்டே இருக்கும், நிக்காது. அதோட இயற்கையோட அது ஒரு என்ன சொல்றதுங்கிறது இயற்கை. இயற்கைதான். இதுல என்னன்னா 3 விஷயமும் அழியாது. ஆத்மாவும் ஒருபோதும் அழியாது, பரமாத்மா தந்தையும் ஒருபோதும் அழிய மாட்டாரு. அதே போல இந்த நாடக சக்கரம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒருபோதும் அழியாது. இது 5000 வருஷத்துக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த 3 விஷயம் அழியாததுனாலதான் இந்த உலக நாடகத்துல இவ்வளவு பெரிய பார்ட் நடக்குது. இதெல்லாம் தந்தை வந்துதான் புரிய வைக்க முடியும். ஏன்னா தந்தை தான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மற்ற எல்லாரும் இங்க தேகம் எடுத்துட்டாங்க. தேகம் எடுத்தாலே நம்ம கிடைச்ச ஞானத்தை எல்லாம் அடுத்து மறந்துடுவோம் இல்லையா. அதனாலதான் இந்த தேகதாரிகள் யாருமே அந்த விஷயங்களை உலக நாடகத்தின் சக்கர விஷயத்த புரிய வைக்க முடியாது. தேகம் இல்லாத தந்தை, சரீரமே எடுக்காத தந்தையாலதான் இந்த விஷயத்த புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறாரு. பாபா சொல்ல, பிறகு சதோவில் ராமர், பிறகு மற்ற தர்மத்தினர் நம்பர்வார் தங்களின் சமயத்தில் தான் வருவார்கள். சாஸ்திரங்களில் கூட காட்டுகிறார்கள். அனைவருடைய விகாரங்களையும் எடுத்துக்கொண்டதால் கழுத்தே தொண்டை கருப்பாகி விட்டது. ஆனால் இப்போது அந்த இது சொல்றாருங்களா, சிவபரமாத்மா அந்த இத விஷம் ஆமா, அந்த பாங்கடல்ல கடையும் போது அமிர்தத்துக்கு முன்னாடி முதல்ல விஷம் தான் வரும். அந்த விஷத்தை முதல்ல சிவன் குடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க இல்லையா. ஆமா, அதுதான் சிவன் சங்கரனுக்கு அந்த விஷத்தை குடிக்கும் போது தொண்டை கருப்பாயிருச்சு. நீலகண்டன் சொல்லுவாங்க இல்லையா, நீல கலர்ல மறைஞ்சு தொண்டையில நிக்கிறது மாதிரி. அந்த மாதிரி தந்தை உங்களுடைய விஷயத்தெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாருப்பா. ஓ சரி, உங்களுக்கு அமிர்தம் கிடைக்குது, தேவாத்மாவான உங்களுக்கு அமிர்தம் கிடைக்குது. ஆனா அந்த தேவாத்மாவா மாறுறதுக்கு முன்னாடி விஷமெல்லாம் வச்சிருந்தீங்க இல்லையா, 5 விகாரத்தின் விஷயங்கள், அதெல்லாம் தந்தை கிட்ட தானமா கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை உதாரணமா சொல்றாரு. ஆனா நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது இல்லையா. ஆசிரியர் இல்லையா தந்தை, அதான் பக்தி மார்க்கத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, தந்தை இந்த மாதிரி விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிற. அங்க விஷம்ன்றது அந்த 5 விகாரங்கள் தான் விஷம். அந்த விஷத்தை தான் அப்பா தானமா வாங்கிக்கிறாரு, அவர் அதை பருகிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க அங்க. அதான் சொல்ற, சாஸ்திரங்கள் இப்படி இருக்குன்றாரு. ஆனால் இப்போது அதை பத்தி பாபா சொல்லி புரிய வைத்து பாபாவுக்கு தொண்டையே வற்றி போகிறது. பாபா பாவம் குழந்தைங்களை வச்சு படுறாரு பயங்கரமா.
படாத பாடு படுறாரு, இந்த குழந்தைங்களை எப்படிடா மாத்தது அப்படின்னு. அதெல்லாம் அவர் சொல்றாரு, விஷயம் எவ்வளவு சிறியதா இருக்கு, ஆனா மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஒவ்வொருவரும் தங்களின் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அத்தகைய குணவான் சதோ பிரதானமாக ஆகி இருக்கிறோமா இல்லையா என்று பாபா புரிய வைக்கிறார். எதுவரை விநாசம் ஏற்படவில்லையோ அதுவரை நீங்கள் கர்மாதித்த அவஸ்தாவை அடையவே முடியாது. எவ்வளவுதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் சரி, முழு நேரமும் சிவபாபாவை அமர்ந்து நினைவு செய்யுங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். பாபா யுத்தத்திற்கு முன்பு நான் கர்மாதித் அவஸ்தாவை அடைந்து காட்டுவேன், அதுபோல் யாராவது வெளிப்பட அப்படி டிராமாவில் இருக்க முடியாது. முதல் நம்பர் ஒருவர் தான் பாபா சொல்வார். இதையும் சொல்கிறார், நாம் எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. மாயாவோ இன்னும் பலசாலியாகி போரிட வருகிறது. பிரம்மா பாபா அவரே சொல்கிறார், எனது பக்கத்தில் தனது ஆத்மாவுக்கு மிக நெருக்கத்தில் சிவபாபா அமர்ந்திருக்கிறார். இருந்தும் என்னால் நினைவு செய்ய முடிவதில்லை, என்னால் நினைவு செய்யவில்லைன்றாரு. நினைவு செய்ய மறந்து விடுகிறது. நான் புரிந்து கொண்டேன் என்னோட சிவபாபா இருக்கிறார் என்று. பிறகு நானும் கூட நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. எப்படி நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அப்படித்தான் நான் கூட நினைவு செய்ய வேண்டும். அது போலத்தான் நான் கூடவே இருக்கிறேன். இதிலே குஷியாகி விட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. எனக்கும் சொல்கிறார், நிரந்தரமாக என்னை நினைவு செய்ய வேண்டும். உடன் பலசாலியான நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கோ இன்னும் அதிகமான மாயாவின் புயல்கள் வரும். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? இந்த அனைத்து புயல்களுமே உங்களை கடந்து சென்று விடும். நான் அவருக்கு இவ்வளவு அருகில் அமர்ந்திருந்தும் கர்மாதித் அவஸ்தாவை அடைய முடியவில்லை எனும் போது பிறகு மற்றவர்கள் எப்படி ஆவார்கள்? இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. டிராமாவின் அனுசாரம் அனைவரும் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாரேனும் அப்படி முயற்சி செய்து காட்டட்டும். பாபா, நாங்கள் உங்களுக்கு முதலில் கர்மாதித் அவஸ்தாவை அடைந்து இது போல் ஆகி காட்டுவோம். அது முடியாத காரியம். இந்த டிராமா அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் புருஷார்த்தம் அதிகம் செய்ய வேண்டும். முக்கியமாக அனைத்து விஷயங்களும் நடத்தை பற்றிய விஷயங்கள் தான் அனைத்து விஷயங்களும் பாபா சொல்றாரு. தேவதைகளோட நடத்தை எப்படி இருந்தது மற்றும் தூய்மை நடத்தையில் எவ்வளவு வேறுபாடு அப்படின்னு கேட்கிறார். உங்களை விகாரியில் இருந்து நிர்விகாரியாக ஆக்குபவர் சிவபாபா. ஆகவே இப்போது புருஷார்த்தம் செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மறந்து விடாதீர்கள். மற்றபடி அபலைகள் பாவமானவர்கள் பிறர் வசத்தில் இருக்கிறார்கள், அதாவது ராவணனின் வசமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ராமராகி ஈஸ்வரனின் வசம் இருக்கிறீர்கள், அவர்கள் ராவணனின் வசம் இருக்கிறார்கள். ஆகவே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றபடி ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில் யுத்தம் என்பது கிடையாது. பாபா குழந்தையாகிய உங்களுக்கு விதவிதமா தினந்தோறும் புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொண்டே செல்லுங்கள். தினமும் இரவில் அன்றாட கணக்கு பாருங்கள். நாள் முழுவதும் கணக்கு, அதாவது இரவில் கணக்கை பாருங்கள்ன்றாரு. என்னென்ன செஞ்சீங்க நாள் முழுவதும்? அசுர நடத்தை ஏதேனும் இருந்ததா? தோட்டத்தில் மலர்கள் நம்பர்வாராகத்தான் இருக்கின்றார்கள். இருவர் ஒரே மாதிரி ஒருபோதும் இருக்கவே முடியாது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் கிடைக்கிறது. ஒவ்வொரு நடிகரும் அவரவர் பாகத்தை நடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பாபாவும் ஸ்தாபனையோட காரியத்தை, அவரோட காரியத்தை செய்கிறார், செய்து முடிப்பார். அவருக்கும் இருக்கு பாகம்ன்றாரு. ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு உலகத்தின் எஜமானராக ஆக்கிறேன். எல்லையற்ற தந்தை தான் இல்லையா? அதனால் நிச்சயமா புது உலகத்தின் ஆஸ்தியை நான் தான் கொடுப்பார். அதாவது பாபா சொல்றாரு, நிச்சயமா புது உலகத்தின் ஆஸ்தியை தான் பாபா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வாணி முடிக்கிறாருங்க பிரதர். வேற என்ன கூட இருக்கு போல, அவ்வளவுதாங்களா? ஓகேங்க பிரதர். கர்மா தீட்ட நிலைய அடையிறதுக்கான முயற்சியை சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மா பாபா கூட சொல்றாரு அவருடைய அனுபவத்தை. எனக்கு என் ஆத்மா இருக்க பக்கத்துலதான் சிவபாபாவும் அமர்ந்திருக்காரு. இருந்தாலும் நானும் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. என் கூட பாபா இருக்காருன்னு குஷி அடைஞ்சிட முடியாது. நானும் தந்தைய நினைவு செய்ய வேண்டியதா இருக்குது. இந்த நினைவின் உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குது. அப்பதான் தத்துவ பிரதான நிலையை நானும் அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. கர்மாதீத்த நிலையை அடையிறதுக்கு குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சிவபாபா என் கூட இருக்கும்போது என்னால கர்மாதீத்த நிலையை அடைய முடியல இல்லையா? 1969 முன்னாடி
பிரம்மா பாபா இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காரு. என்னாலையும் இவ்வளவு சீக்கிரமா அடைய முடியலன்னும் போது என் மூலமா நீங்க ஞானம் கேக்குறீங்க அப்படின்னா உங்களாலையும் சீக்கிரமா அடைய முடியாது அப்படிங்கறத புரிய வைக்கிறார். எப்ப வரைக்கும் விநாசம் நடக்கிற வரைக்கும் உங்களாலையும் கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியாது. ராமா எப்ப இந்த விநாசத்தை கொண்டுட்டு வந்து முடிக்குமோ அப்பதான் எல்லாருமே கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, நீங்க அந்த உயர்ந்த நடத்தையை கொண்டுட்டு வரணும். தேவதைகளா வாழ போறீங்க அப்படின்னா அந்த தேவதைகளுக்குரிய நடத்தை இந்த நேரத்திலேயே உங்களுடைய ஆத்மால பதிவு இருக்கும். அந்த சம்ஸ்காரம் தான் இந்த பிராமணர்களுடைய சம்ஸ்காரம். தேவதைகளுடைய சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் பிராமணர்களுடைய சம்ஸ்காரம். இந்த பிராமணர்களுடைய எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை இங்க உருவாக்குறவங்களோ அதனுடைய பலன் ரூபமா தான் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அந்த தெய்வீக நடத்தை உடையவரா மாறுறோம் நம்ம அப்படிங்கறத அப்பா சொல்றேன் இந்த பேராகிராஃப்ல. ஓகேங்க பிரதர். தாரணையில பாபா என்ன சொல்றாருன்னா, ஞானத்தின் 3வது கண் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கு. அதன் மூலமாக ஆத்மாவையே பார்க்க வேண்டும். ஸ்தூல கண்களால் பார்க்கவே கூடாது. அசரீரி ஆவதற்கான பயிற்சி இப்போது செய்யுங்கள். 2வது பாயிண்ட் இல்ல, அந்த பாயிண்ட பாருங்களேன். கண்ணு, இந்த ஸ்தூல கண்ணால இந்த தேகத்தை எல்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு 3ஆம் கண்ணு கொடுத்துருக்க இல்லையா, ஆத்மாங்கிற கண்ணு, அந்த கண்ணு மூலமா மற்றவர்களையும் ஆத்மானே பாருங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. ஆமா ஆமா, ஆத்மா அந்த அந்த ஆத்மான்ற கண், ஆத்மான்னு இப்ப தெரிஞ்சுட்டீங்க, அதுலயே பாருங்க எல்லாரையும் ஆத்மான்னு. அப்போ அந்த ஸ்தூல கண்ணுக்கு தேகம், அந்த அத பார்க்க வேண்டான்றாரு. உள்ள இருக்கிற ஆத்மாவை மட்டும் பார்க்க சொல்றாரு. ஆமா, ஏன்னா அந்த கண்ணால பார்த்தோம்னா, ஸ்தூல கண்ணால பார்த்தோம்னா தேகம் தானே தெரியும். இவ்வளவு நாள் தெரியல இல்ல பிரதர், தெரியாது இல்ல பிரதர். இப்பதானே சுபபா சொன்னதுனால நம்ம அதுக்கு முயற்சி பண்றோம், அத சொல்றாரு. ஓகே, அசரீரியாக பயிற்சி செய்யுங்கன்னா அந்த ஆத்மா உணர்வு இல்ல, நம்ம ஆத்மாவை பாக்குற பயிற்சி பண்ணிட்டோம்னாலே நம்ம அசரீரி ஆகிறது ஈஸியா இருக்கும். அவங்களும் ஆத்மா நானும் ஆத்மா அப்படின்னு எதிர்ல ஆத்மான்னு பார்க்கும்போது நானும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னா தான் எதிர்ல இருக்கவங்களும் ஆத்மா பார்க்க முடியும். நான் அடுத்தவங்கள தேகமா பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் நானும் தேகமா இருக்கேன், அதனாலதான் அடுத்தவங்களையும் தேக பார்வையிலே பாக்குறேன். அதுக்குதான் சார்ட் போட சொன்னாரு, நாள் ஃபுல்லா என்ன பாத்தீங்க அப்படின்னு. அப்போ அசரீரி இது தெரியுதா? அசரீரி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த தேகமற்ற நிலை. நான் ஆத்மா, தேகத்துல இருந்து விலகி ஆத்மா, நடிக்கிறேன், வந்திருக்கேன். இந்த தாரணை பாயிண்ட பண்ணாலே நமக்கு புரிஞ்சுக்க முடியும் ஃபுல்லா. ஓகேங்கிறது. அடுத்து சொல்றாரு, பாபாவோட நினைவு மூலம் தன்னுடைய தெய்வீக நடத்தையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தனது மனதை கேட்க வேண்டும். நாம் எதுவரை குணவான் ஆகியிருக்கிறோம்? நாம் நாள் முழுவதிலும் அசுர நடத்தையில் நடக்கவில்லைதானே என்று கேளுங்கள் மனதிடம்னு பாபா 2வது பாயிண்ட் சூப்பரா இருக்கு அந்த பாயிண்ட். ஆமா, அந்த குணத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? தெய்வீக குணம் உங்களுக்குள்ள எவ்வளவு தாரணையா இருக்குது? அசுர குணத்தை எது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கோவப்படுறீங்களா, இல்ல அகங்காரத்தை காட்டுறீங்களா, இல்ல பற்றுக்கு வசமாய் அழுதுட்டு இருக்கீங்களா, இல்ல பேராசைக்கு வசமாய் ஏதாவது பொருளை திருடிட்டு இருக்கீங்களா, இந்த காமத்துக்கு வசமாயிட்டீங்களா அப்படிங்கறத இந்த அசுர நடத்தை எல்லாம் வெளிப்படுத்துறீங்களான்னு செக் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கீங்க, அமைதியானவர்களா மாறிட்டீங்களா, அன்பானவர்களா மாறிட்டீங்களா, ஆனந்தம் நிறைஞ்சவங்களா இருக்கீங்களா, குஷியா இருக்கீங்களா? முதல்ல இப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள்லாம் உங்களுக்கு தாரணையா இருக்குதா? சர்வ குணங்களிலும் சம்பன்னமா இருக்கவங்க தேவதைகள். அப்படிப்பட்ட நடத்தையை இப்ப நீங்க வெளிப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட குணவானா இருக்கீங்களான்றத செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. மனசையே கேளுங்கன்றாரு, மனதிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். மனசுதான் நம்ம பிரதர் சொல்லுது, ஆத்மாக்குள்ள இருக்கிறது மனசுதான் வெளிப்படுத்துது. அப்ப ஆத்மா அப்படி சொன்னா மனசு என்ன செய்யணும்? அதேதான் கேட்கணும். அதுல தெய்வீக குணங்களும் அந்த என்ன சொல்றாரு பாபா, நல்ல நடத்தைகளும் அந்த மாதிரிதான் வெளிப்படணும். அதை கேளுங்கன்றாரு. அப்ப அசுர நடத்தை இல்லதானே செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. ஓகே, வரதானம் என்ன தராரு பாபா பார்க்கலாம். பாபா சொல்றாரு, வரதானம் சதா கவனமாக இருந்து மாயாவோட ராயல் தன்மையான அந்த விதவிதமான ரூபம், அந்த நிழலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. இதுக்கு விளக்கம் சொல்றாரு. நிகழ்காலத்தில் மாயை உண்மையான புரிதலை உணரக்கூடிய சக்தியை மறைத்துவிட்டு தவறானதை உண்மை என்ற அனுபவம் செய்விக்கிறது. ஒருவர் மாயாஜலம் செய்கிறார் எனில் அடிமையாகி விடுவது போல ராயல் மாயாவோட உண்மையை புரிந்து கொள்ள விடுவதே கிடையாது. அது ராயல் மாயை, அதோட உண்மையை யாருமே புரிந்து கொள்ள விடுவது கிடையாது.
ஆகையால் பாப் தாதா கவனம் என்ற இரட்டை கோடிட்டு கூறுகிறார், மாயாவோட நிழலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் அளவுக்கு கவனமாக இருங்கள், அப்போது மாயா ப்ரூஃப் ஆகி விடுவீர்கள். விசேஷமாக மனம் புத்தியை தந்தையோட நினைவு என்ற குடையின் கீழ் கொண்டு வந்து விடுங்கள்னு சொல்றாரு. ஆமா, டபுள் அண்டர்லைன் போட சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா கவனம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு. ஏன்னா நீங்க மாயா ப்ரூஃப் ஆகணும். அப்ப கவனமா இருந்தாதான் உங்களால மாயா ப்ரூஃபா ஆக முடியும். நீங்க தந்தையோட குடை நிழல் கீழே உங்களுடைய மனம் புத்தியை கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே மாயா ப்ரூஃபா இருப்பீங்க. இல்லாட்டினா தந்தையோட குடை நிழல் கீழே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா மாயா உங்களை ஈர்ப்பு செய்து இழுத்துட்டு போயிடும். அப்ப நீங்க எதுக்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னா தந்தை நினைவுல இருக்கிறதுக்கு மட்டும் கவனம் கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் உங்களால மாயா ப்ரூஃபா இருக்க முடியுங்கிறாரு. சில சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னா ராயல் ரூபத்துல மாயை வருது அப்படின்னா சூட்சமமா மாயை உங்களை தேக உணர்வு உடையவரா ஆக்கிடுது. அப்படிப்பட்டவங்கள நீங்க ஆகிறதுல தானே அந்த உணரக்கூடிய சக்தியே அந்த மாயா அந்த சூட்சம ரூபத்துல உங்களுக்கு இல்லாம பண்ணிடுது அப்படிங்கிறது. ஒரு சில சமயம்லாம் நமக்கு புரியுது இல்லையா, நமக்கு ரியலைஸே ஆகாது, நம்மள மாயாவுக்கு வசமாயிருக்கோம் அப்படிங்கறதே தெரியாது நமக்கு. அந்த உணரக்கூடிய சக்தியே இல்லாம பண்ணிடும் அந்த சூட்சும ரூபத்துல வர மாயை அப்படிங்கிறாரு. அப்படி அந்த சூட்சும ரூபத்துல வந்துச்சுன்னா சரியெல்லாம் தவறு மாதிரியும் தவறெல்லாம் சரிங்கிற மாதிரியுமே நம்ம பேசிட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம். அதனாலதான் நீங்க மாயா ப்ரூஃப் ஆகணும்னா உங்களுடைய மனம் புத்திய தந்தையின் குடைநிழல் கீழே வச்சிருங்க. அந்த கவனம் இருந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே மாயா ப்ரூஃபா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. இதுல டபுள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கவனம். கவனம்ன்றது கவனமா இருக்கணும். பாபாவோட குடைநிழல் கீழே பாபா நினைவுல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கவனம் கொடுத்துட்டே இருப்போம். பாபா ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு மாயை வருது. மாயாக்கிட்ட இருந்து ப்ரூஃப் எப்படி ஒரு புல்லட் ஸ்டாக்கெட் எல்லாம் போடுறாங்க இல்லையா, இப்ப துப்பாக்கி எடுத்து சுட்டோம்னா என்ன ஆகும், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடுறதுன்னா குண்டு தொலைக்காது இல்லையா தேகத்தை. அது போல நீங்க தந்தையோட நினைவுல இருந்தீங்கன்னா மாயா உங்களை தொட முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ பாபா நினைவுல இருக்கணும்னா அது எப்படி பிரதர், எப்படி நம்ம இருக்க முடியும்? சதா எப்பயுமே இருக்கணும்னா அதுக்கு என்ன ஒரு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன், ஏதாவது ஒண்ணு உணர்வுல இருக்கலாம். ஈஸியா இருக்கிறதுக்கு தானே 5 சொருப பயிற்சி செய்யுங்க, அதுதான் ரொம்ப ஈஸியான வழி. ஓ சரி, ஓகே. 5 சொருப பயிற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். ஆத்மா தேவதையா இருந்தேன், மூர்த்தியா இருந்தேன், நினைக்கும் போதே நம்ம அப்படிப்பட்ட ஆத்மான்னு சொல்லும் போதே நமக்கு அந்த மாயா ப்ரூஃப் பாபா கூட இருப்பாரு. ஆமா, இப்ப ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யறதுங்கிறது ஆத்ம ரூபம் இல்லையா, அதை மட்டும் செய்துட்டு இருக்க கூடாது. நான் தேவதையா வாழ்ந்திருக்கேன், நான் ஆத்மாதான், அரை கல்பம் நான் தேவதையா வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆத்மா நானு தேவதா சரீரத்துல அரை கல்பம் 2500 வருஷம் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறதே அதுவுமே ஆத்ம அபிமானி பயிற்சி தான். இப்படி தேவதையா வாழ்ந்த என்னைய அரை கல்பம் மூர்த்தியா சிலை ரூபத்துல வடிவமைச்சு கோயில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க, இதுவுமே ஆத்ம உணர்வுடைய பயிற்சி தான். மாயாவுக்கு வசமாயி அரை கல்பம் நான் அப்படி பக்தி செய்ததுனால அப்பா இப்ப எனக்கு பிராமணனா ஜென்மம் கொடுத்திருக்காரு. யாருக்கு ஜென்மம் கொடுத்தாரு? பிராமணனா நமக்குதான், தேகத்துக்கு ஜென்மம் கொடுத்த ஆத்மா தானே. அதான் பிராமண ஆத்மா அப்படின்னு தானே சொல்றோம். ஆத்மாவான எனக்கு பிராமணங்கிற ஜென்மத்தை கொடுத்திருக்காரு. யார் மூலமா? பிரம்மா மூலமா. பிரம்மா மூலமா பிரம்மாவுடைய வாய் மூலமா சொல்லப்பட்ட ஞானத்தினால அதுதான் அந்த பிராமண ஜென்மம் கிடைச்சிருக்குது. இதுவும் ஆத்ம உணர்வுக்கான பயிற்சி தான். பிராமணன் சங்கம யுகம்னாலே நம்ம யாரு ஆத்மான்றது வந்துருது. அப்ப அதுவும் நமக்கு ஞாபகம் பாபாவோட நினைவுலதான் இருக்கும். ஆமா, ஆத்ம உணர்வுடைய பயிற்சி தான் அதுவும். இப்படி பிராமண ஆத்மா இங்க சாக்கார ரூபத்துல இருக்கேன், நாளைக்கு நானே சம்பூர்ண நிலையை அடைஞ்சு தூய்மையான பரிஸ்தாவா முழு உலகத்துக்கு முன்னாடி காட்சி கொடுக்க போறேன். எம் மூலமாதான் பரமாத்மா அவருடைய இந்த காரியத்தை செய்திருக்காரு அப்படிங்கிற பிரத்யட்ச சொரூபமா நாளைக்கு நான் பரிஸ்தாவா மாற போறேன் அப்படிங்கிற இந்த சொரூப நினைவு இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த 5 சொரூப பயிற்சியுமே ஆத்மாக்குரிய பயிற்சி தான். இந்த நினைவுல இந்த சுயதர்சன சக்கரத்தை புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கும்போது மாயா பக்கத்துல வர முடியாது. ஒரு நம்ம சென்டர்ல நிக்கிறோம், நம்ம சென்டர்ல ஒரு இடத்துல நிக்கிறோம், சென்டர்ல நம்மளை சுத்தி ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது இல்லையா? வரவே முடியாது. நம்ம சென்டர்ல நிக்கிறோம் சிஸ்டர்,
ம். சுத்தி ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. பெரிய பெரிய அந்த சக்கர பல்லு இருக்கு பாத்தீங்களா, சுயதர்சன சக்கரத்துல அந்த வெட்டுறது ஆமா மாதிரி கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, ஆமா ஆமா. அது சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா மாயா பக்கத்துல வந்துச்சுன்னா வெட்டி வந்துச்சுன்னா விட்டுரும் தலைய இல்லையா? தலைய வெட்டிட வேண்டியதா மாயா தலை. ஆமா. ம். அதுவா வெட்டிடும். நீங்க புத்தியில இந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருந்தாலே போதும், மாயாவோட இருந்தாலே தலை அதுவா போதும். வெட்டி. ஆமா, ஓகே. இதுதான் நல்ல ஈஸியான பயிற்சி. அதான் பிரதர். அதுக்குதான் பாபா சொல்லுவாரு அடிக்கடி சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க சுத்துங்கன்னு. அது இப்பதான் பிரதர் புரியுது. சரி சரி. அப்படியா? ம். ஆத்ம உணர்வுடைய பயிற்சி அது. 5 ஈஸியாவும் இருக்கு சொரூபமே. பிரதர். இது ரொம்ப நல்ல ஆமா. ஈஸியாவும் இருக்கு, நல்ல சக்திசாலியாவும் இருக்கு இது. ஆமா ஓகே. ஆமா. இப்ப நீங்க நாலேஜ் ஃபுல்லா ஆயிட்டீங்கன்னு சொல்லுவாரு. அதுதான் நீங்க உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் நல்லா கிடைச்சிருக்கு. அப்பா சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா நீங்க நாலேஜ் ஆமா ஃபுல்லா மாறிட்டீங்க. நீங்க ஆமா. எப்ப பவர்ஃபுல் ஆவீங்கன்னு கேட்பாரு. எப்ப சக்திசாலியா மாறுவீங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த சுயதர்சன சக்கரம் உங்க புத்தியில சுத்திட்டே இருந்தா நீங்க சக்திசாலியா மாறிடுவீங்க அப்படிம்பாரு. நீங்க சரி எப்ப சரி. சக்திசாலியா மாறி மாஸ்டர் சர்வசக்திவானா மாறிட்டீங்கன்னா உங்க முன்னாடி மாயை எப்படி வர முடியும்? ஆ, அதத்தான் சரி அப்பா சரி. சொல்லுவாரு. நீங்க ஆத்ம உணர்வு உடையவரா இருந்தீங்கன்னா மாயை உங்க முன்னாடி வெறும் பேப்பர் டைகர் தான். வெறும் ம், காகிதத்துல வரைஞ்சிருப்பாங்களே புலி, ம். அந்த ஆமா. மாதிரி வெறும் பேப்பர் டைகர் தான். அதே நீங்க தேக உணர்வு உடையவரா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாயை உங்களை சர்வ சக்திவானா இருந்து எதிர்ப்பான். உங்களை துக்கம் கொடுப்பான், அசாந்தி பண்ணுவான், கஷ்டம் கொடுப்பான், வேதனைக்கு உள்ளாக்குவான். இந்த மாதிரி காரியம்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப அவன் சர்வ சக்திவான் ஆயிடுவான், நீங்க அவனுக்கு அடிமையாகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அதனாலதான் இந்த 5 சொருப பயிற்சி தான் ஈஸியான வழி. இப்ப மாயன்றது சும்மாதான், அது ஒண்ணுமே இல்ல பிரதர். நம்ம தான் தேவையில்லாம பயப்பட்டுட்டு இருக்கோம் அதை பார்த்து. அவ்வளவுதானே பிரதர்? அதுதான் அதுதான் பாபா சொல்றாரு, விளையாட்டு பாருங்க. மாயைங்கிறது நம்மளுடைய பலகீனம் தான். அதுக்குதான் அப்பா ஒரு பேர் வச்சிருக்க. நம்மள பலகீனமானவர்கள்னு சொல்லாம குழந்தைகளை யாராவது பலகீனமானவங்கன்னு சொல்லுவாங்களா? ஆமா, சொல்ல மாட்டேன். நெகட்டிவா சொல்ல மாட்டாங்க, குழந்தைங்க அப்படி ஆயிடுவாங்கன்னு. ஆமா, அதனாலதான் அப்ப என்ன சொல்றாரு, நீங்க நல்லவங்க தான், உங்ககிட்ட இருக்க அந்த மாயை இருக்கு பாத்தீங்களா, மாயின் சம்ஸ்காரம், அதுதான் கெட்டதுன்னு சொல்லுவாரு. நம்மள பலகீனமானவர்னு சொல்லாம, நம்மள குறைச்சு பேசாம, மாயைங்கிற ஒரு தனி ஒரு மனிதனை போல வச்சு அப்பா இந்த விஷயத்த புரிய வைக்கிறாரு. ஆனா உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்க பலகீனம் தான் மாயைன்னு சொல்றது. எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. யார விட்டுது அது? பிரம்மா பாபா தான் ஆரம்பிச்சாரு ஸ்டார்ட். அவரை பிடிச்சு கடைசி வரைக்கும் 33 கோடி தேவாத்மாக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்க பிரதர். ஓகே, இது மாயன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்ப நமக்கு ஞானம் எல்லாம் புரிஞ்சிருது, எல்லா ஞானமும் தெரியுதுங்க பிரதர். ஆனா இந்த அப்ளை பண்ணதான் தெரியல, எந்த இடத்துல எந்த இடத்துல சமயம் வரும்போது மட்டும் மாயா புத்தி அட்டாக் பண்ணிடுறான். அதாங்க பிரதர். அப்ப நம்ம இதுக்கு ஒரே ஒரு இது சுயதர்சன சக்கரம் தான், அதுக்கு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் பிரதர். அது புத்தியில சுத்தணும். ஆனா இந்த பயிற்சியும் செய்யணும். இந்த சமயத்துல இப்ப நான் பேசும்போது அது தப்பா எழுதுகிட்டு போயிருது என்னைய. அப்ப எந்த இடத்துல நான் அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல நான் இனிமையா இருக்கணும், எந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல நான் ஸ்ரீமத்துக்கு விரோதமா நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்னா நம்ம அந்த ஞான சிந்தனை செஞ்சு வாழ்க்கையில கொண்டுட்டு வரும்போதுதான் நமக்கு தெரியும். வெறும் சுயதர்சன சக்கரத்தை மட்டும் சுத்திக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கையில எதுவும் தாரணை ஆகாது. ஞான சிந்தனை செஞ்சு எங்கெங்க எந்தெந்த விஷயத்த அப்ளை பண்ணணுங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கண்டிப்பா கொண்டு வந்தே தீரணும். எந்த இடத்துல சக்தியை பயன்படுத்தணும், எந்த இடத்துல குணங்களை பயன்படுத்தணும். அது நம்ம இந்த இடத்துல இங்க நடிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம பண்றோம். மாயா வருது, தேகதாரிகள் மூலியமா வரும், இவங்க ஆத்மான்னு புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சக்தி ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கறோம், புரிஞ்சுக்கிறோம். கொடுக்கறது விஷயம் இல்ல சிஸ்டர், நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறது. அதுதான் கரெக்ட் இல்ல பிரதர்? ஓகே, புரியுது. நம்மளும் நடந்துக்கணும், மத்தவங்களும் பார்க்கணும் நம்மள பார்த்து. நம்ம என்ன செய்யறோம், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வைக்கிற அந்த பாவனை எல்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் சரிதான். நாம எப்படி நடந்துக்கிறோம், கோபப்படாம இருக்கோமா, நம்ம அமைதியா இருக்கோமா, அன்பானவர்களா இருக்கோமா, இனிமையானவர்களா இருக்கோமான்னு நம்ம மேலதான் கவனம் கொடுக்கணும். அடுத்தவங்க எப்படினாலும் இருந்துட்டு போறாங்க. அதனாலதான் அப்பா நீங்க பிறராஜ்ய அதிகாரிக கிடையாது, சுயராஜ்ய அதிகாரிகள் சொல்லுவாரு. நீங்க உங்களுக்கு உங்க மீது கவனம் இருந்தாலே போதும். ஏன்னா கணக்கு வழக்கம் முடிக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு எதிரில இருக்க ஆத்மா அவங்க முயற்சி பண்ணாதான் அவங்க முடிக்க முடியும். நீங்க உங்க கணக்க முடிக்கணும்னா நீங்க அப்பா சொல்றது மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்தவங்களை பத்தி நீங்க சிந்தனை செய்யவோ அவங்களுடைய பிரச்சனையில இன்வால்வ் ஆகவோ அப்படிலாம் போகாதீங்க அப்படின்றத சொல்லுவாரு. அப்ப நீங்க தான் உங்களுடைய குணத்தை காட்டணும். நீங்க உங்களதான் பாத்துக்க முடியுமே தவிர அடுத்தவங்களெல்லாம் நீங்க இது பண்ண முடியாது இந்த இடத்துல. அத புரிஞ்சுக்கணும்.
பாவம் அழியணும்னா பிரதர் அமிர்த வேலையில தானே நமக்கு பாவங்கள் பஸ்பம் ஆகுது பிரதர். காலையில வேலையில பாபா நினைவுல அந்த பரந்தாம வீட்டு அப்படி இல்லைங்களா? எந்த டைம்ல நீங்க ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைச்சாலும் ஒவ்வொரு செகண்டுக்கும் 13 மடங்கு பாக்கியம் கொடுக்கறதுக்காக அப்பா ரெடியா இருக்காரு. நீங்க எப்பனாலும் நினைக்கலாம் அப்பாவை. ஆமா, அமிர்த வேலையில செய்யும் போது நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த சமயம் தான் ஞான சிந்தனை செய்யறதுக்கும் இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துறதுக்கும் வாழ்க்கையில இந்த கஷ்டங்கள்லாம் வருது, நான் எப்படி இதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்றது மாதிரி உங்களுக்கு நீங்களே டிஸ்கஷன் பண்ற நேரம் தான் அந்த அமிர்த வேலை நேரம். அந்த நேரம் நீங்க டிஸ்கஸ் பண்ணாதான் இந்த அடுத்து வரப்போறது இல்லையா, எப்படியும் காலையில இருந்து கர்ம சேத்திரத்துல வருவோம், பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும், அப்பெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் என்னன்னு முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கணும் அமிர்த வேலையில. அதுக்குதான் காலையிலேயே அமிர்த வேலையை எந்திரிச்சு அப்பா நினைவு செய்யுங்க, உங்களுடைய சார்ட்டு வச்சுக்கோங்க, இந்த நாள் நான் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத, நான் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல அன்பா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் காலையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ற நேரம் தான் அமிர்த வேலை நேரம். வெறும் அந்த நேரத்துல வெறும் அப்பாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்து நம்ம கர்ம சேத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கதான் செய்யும். அப்ப முன்னாடி நம்ம அந்த ஞான சிந்தனை செஞ்சு என்னென்ன எங்கெங்க அப்ளை பண்ணுங்கிறதுனா முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இப்ப சமையல் பண்ண போற கர்ம சேத்திரத்துல முன்னாடியே பொருளை எடுத்து வச்சுக்கோணும் இல்லையா, கடுகு எங்க இருக்கு, உளுந்தம் பருப்பு எங்க இருக்குது, எண்ணெய் எங்க இருக்குது, பருப்பு எங்க இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா. அது போல காலைல அமிர்த வேலையிலே எடுத்து வச்சுக்கணும், என்கிட்ட இந்த குணம் இருக்குதா, இந்த சக்தி இருக்குதா, எங்கெங்க எதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு எடுத்து வச்சுக்கணும். கர்ம சேத்திரத்துக்குள்ள வரும்போது எங்கெங்க குணத்தை அப்ளை பண்ணணும், எங்கெங்க சக்தி அப்ளை பண்ணணும், எங்கெங்க ஞான சொரூபமா இருக்கணும் அப்படிங்கிறது அங்க நீங்க சமையல் பண்ணிடலாம் இல்லையா, சமாளிச்சுக்கிறலாம் இல்லையா, எங்கெங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத. அதுக்குதான் முன்னாடியே ரெடியா இருக்கணும் நம்ம என்ன. இதை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. காலையில உட்காந்தோமா அமிர்த வேலை எந்திரிச்சோமா சும்மா அப்படி போயிடுறாங்க சாதாரணமா. ஆனா அதுக்கப்புறம் கர்மத்துல போகும்போதுதான் இந்த இடத்துல நம்ம குணங்கள் வெளிப்படணும்ன்றது அதுதான் ஞானமா பாபா சொல்றாரு. அது வர வர வரதான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தேவதை தன்மை வருது. அது தெரியுது உங்களுக்கு. ஆமா, தேவதை குணம் வருது. ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். வெறும் ஆத்மா பயிற்சி பண்ணிட்டு இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்திட்டே இருந்தா கூட நமக்கு வேற இது இல்ல பாத்தீங்களா. அது ஒரு ஆத்மா ஒரு சப்போர்ட் தான். இருந்தாலும் கர்ம சேத்திரத்துல வாழ வேண்டியது இருக்கு இல்லையா. நம்மள நாம பாதுகாத்துக்கிறது தான் அப்பாவுடைய நினைவும் அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துறதும். சேத்திரத்துக்குள்ள வரும்போது நம்ம குணசக்திகளையும் கண்டிப்பா பயன்படுத்தியே ஆகணும். அதுக்கும் நம்ம முன்னாடியே ரெடியா இருக்கணும். பாபா ஸ்லோகன் சொல்றாரு, சகஜ யோகியாக இருப்பவர்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் யோகம் சுலபமாக வந்துவிடும். இப்ப இவ்வளவு நேரம் கதை சொன்னதுதான் இங்கேயும் அப்பா சொல்றாரு ஸ்லோகன்ல. யாரு சகஜ யோகியா இருக்கீங்களோ அவங்கள பார்க்கும் போது மற்றவர்களுக்கும் யோகா தன்னாலே வந்துடும் அப்படிங்கிறாரு. நீங்க அமைதியா இருந்து இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய அமைதி சக்தியை பயன்படுத்தி நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா, நீங்க இனிமையா இருந்தீங்கன்னா உங்களை பாக்குறவங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உங்களை இவங்க அமைதியானவங்களா இருக்காங்க, இனிமையானவங்களா இருக்காங்க, நல்ல தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறாங்க, இவங்கள போல நானும் மாறணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் வரும் இல்லையா உங்களுக்கு. உங்களை பார்த்து உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறவங்களே இவங்க போல நானும் மாறணும், ஒரு எக்ஸாம்பிளா மாறிடுவோம் இல்லையா. கோபமே எடுத்துக்கலாம் பிரதர். எக்ஸாம்பிள் கோபம் வராம இருந்தாலே இவங்க கோபம் இல்லாம இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரிதான் நல்லது தானே நமக்கு அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதுதான் எக்ஸாம்பிள், சாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சாம்பிள் பீஸ் நாம தான் எல்லாரும் முன்னாடி சாம்பிளா இருக்கணும். ஏன்னா நாம தான் எல்லாருக்கும் முன்னாடி உதாரணமா இருக்கோம், உதாரண மூர்த்தியா இருக்கோம். நம்மளை பார்த்துதான் மத்தவங்க திருந்துவாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க திருந்தட்டும் அப்புறமேல் நான் திருந்துறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு தான் பரமாத்மா கிடைச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப நான் என்ன பார்த்துதான் மத்தவங்க மாறணும். அப்படிங்கிறப்ப நான் தான் ரோல் மாடலா இருக்கேன் எல்லாருக்கும் முன்னாடி. அப்ப நான் தான் தெய்வீக குணத்தின் நடத்தையை நான் வெளிப்படுத்தும் போது என்னை பார்த்து மற்றவர்களும் அந்த குணத்தால ஈர்க்கப்பட்டு அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கறத சொல்ற ஸ்லோகன்ல. எவ்வளவு ஆழமான ரகசியம்னு பாருங்க. ஆமா ஆமா, சகஜ யோகி இதுதான்றாரு பாபா, சகஜமான யோகி. அப்ப நம்ம சும்மா உட்கார்ந்துகிட்டு நான் யோகா பண்றேன், யோகா கர்மம் இருந்தா கர்மத்தை முடிச்சுட்டு நீங்க டைம் இருந்தா உட்கார்ந்து பண்ணுங்க, இல்லையா கர்மத்தோடயே உங்களோட அந்த
தெய்வீக குணங்களை மட்டும் வெளிப்படுத்திக்கிட்டே நீங்க உங்க வேலையை செய்யுங்கன்றாரு. சகஜமான யோகி. ஓகே சிஸ்டர். ஓகே ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிவபாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.